நீ வல்லினம் ஆக வேண்டும் என்ற ஆசையில் விகாரமாகி கொண்டிருக்கின்றா சொல்லுவான். லவ்வுல விழுந்து நாசமா போய் அன்னைக்கு ரோட்ல தனியா போக முடியாது தெரியுமா? ஆமா, என் தம்பி எல்லாம் என்ன பாடுபடாம தெரியுமா? ஆண்களுக்கு தாங்க மாரடை போறோம், அதுவும் காலையில 3 மணிக்கு தான் வரும். அதிகாலை 3 மணிக்கு மாரடைப்பால் காலமானார். ஏன் நீ நினைக்கிறீங்க? You are from in Canada. Actually, my family is very big. இந்த காலேஜுக்கு போற பொம்பளை பிள்ளைகளை பாத்துருக்கீங்களா? அக்கா இன்னும் பாக்கலன்னு நினைக்கிறேன். நடந்து போவேன். அண்ணன் நடந்துட்டு தான் இருப்பா நடுவர் அவர்களே. சைடுல 4 பையமார கண்டுட்டானி வைங்களா, நடையே மாத்திடுவான். உடனே அந்த செல்போனை எடுத்து, ஹலோ அங்கிள், now you come, how are you? You are from in Canada. Actually, my I am is very grand. You know, we are being educated. சரியான எச்சகால ஃபேமிலியா இருக்க பாத்துக்கிடுங்க. ஒரே இங்கிலீஷ் தான். இப்படி பில்டப் கொடுக்கிறது யாரு? பையன் இந்த மாதிரி மேக்கப் போடுறது யாரு? சரி, இந்த லிப்டிக் போட்டா கூட எனக்கு பரவாயில்லனே. சில பெண்கள் அந்த கண்ணுல போட்டிருக்க மைய பாத்தீங்கன்னா, பழைய காலவண்டியில இருக்கக்கூடிய மைய அவ்வளவு அன்னைக்கு இந்த பெண்களுக்கு கண்ணுக்குள்ள இருக்கு பாத்து. காலவண்டியில் உள்ளது. ஆமா, அதுவும் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 4 பேர் நிக்கிறாங்க, இல்ல ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, ஒரு கல்யாண வீடு, அப்படி எந்த பாகுபாடும் இல்லாம கண்ட இடத்துல நின்னுக்கிட்டு, என்ன மியூசிக் வேறயா? நீ பாத்திருக்கிறியா? இதெல்லாம் அவன் பாத்திருக்கான். நம்ம ஊருக்குள்ள சொல்லும் போதே அந்த கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டுறது. இதெல்லாம் இன்னைக்கு யாருக்கிட்ட பாக்கலாம்னு சொன்னா, அக்கா சொன்ன மாதிரி நவ நாகரீக பெண்கள்கிட்ட பாக்கலாம். வச்சு எடுத்துக்கிட்டு அப்படி கண்ணுக்குள்ள இந்த லைன் நல்லா இருக்க முடியும், அவ்வளோத்தையும் தூக்கி போட்டு நல்ல தலையாம செய்து வச்சிருக்காங்க. வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்து போன சொன்னா, எங்க ஆம்பளை பிள்ளை என்ன பாருங்க எவ்வளவு அழகா நடந்து செருப்பு போட்டிருக்கான். இல்லன்னா நிறைய பேர் அவன் கோயிலுக்கு செருப்பு போடாமே இருக்கான். ஆம்பளை நடந்தான்னு சொன்னா அப்படி நடப்பான். இந்த பொம்பளை பிள்ளைகள ஒழுங்கா நீ நடந்து போக வேண்டியதானக்கா? நீ ஒழுங்கா நடந்து போயிருக்கா? ஒழுங்கா நடந்தோம்ல. ஏன் அண்ணன் சொல்றாங்க, எல்லாம் பொம்பளைங்க தான் என்னமோ ஸ்டைல் பொண்ணுதான், மேக்கப் பண்றது பொம்பளைங்க தான். ஏன் தெரியுமா நாங்க மேக்கப் பண்றோம்? அழகுக்கு தான் அழகு சேர்க்க முடியும். உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட முடியுமா? உங்களுக்கு பொட்டு வைக்க முடியுமா? நீங்க சொன்னது நம்ப முடியாம அந்த காலேஜ் இருக்கியாவா? கொஞ்சம் யோசித்து பாருங்களா. எங்க அண்ணனுக்கு ஒரு பொட்டும் வச்சு, லிப்ஸ்டிக்கும் போட்டு, ஒரு கூந்தல வச்சு, மூட்டி பூவா வச்சா எப்படி இருக்கும்? காலம் மாறி யோசித்து பாருங்க. இப்ப ரொம்ப பையங்க கம்மல் ஒரு கம்மல் போட ஆரம்பிச்சாச்சு. ஆமா, அவ மட்டும் தான் கற்பனையில யோசிச்சு பார்த்திருக்கா அண்ணனுக்கு எப்படி இருக்கும். இன்னொன்னு மேக்கப் பண்றது, எங்களை நீங்க கல்யாணம் பண்ணி இன்னொரு ஊர்ல கொடுத்திருக்கீங்க. நான் நம்மளுடைய அந்த புதுமால் இளைஞர்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க கல்யாணம் ஆகாத இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை, நீங்க எதுவும் பொண்ணு பார்க்க போனோம்னு சொன்னா சொல்லிக்கிட்டு 10 மணிக்கு சாயங்காலம் 4 மணிக்கு எல்லாம் போகாதீங்க. போனீங்க அப்படின்னு சொன்னா நிறைய அப்படி போட்டு இப்படி இழுத்து அப்படி போட்டு இங்க போட்டு அப்படி ஒரு நடந்து வந்துருவாங்க. சொல்லாம கொள்ளாம விடிய காலம் காலையில முழிச்சோன்னா 4 மணிக்கு அப்பன் தெரியும் ஆம்பளை அழகா இருக்கானா பொம்பளை அழகானா இருக்காளா. 4 மணிக்கு ஒரு பொண்ணு கண்ணாடியை பார்த்துட்டு பயந்துட்டு அலறிட்டு தான். நீங்க பத்திரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், பொதுவா ஆண்களுக்கு தான் மாரடை போறோம், அதுவும் காலையில 3 மணிக்கு தான் வரும். அதிகாலை 3 மணிக்கு மாரடைப்பால் காலமானார். ஏன் நீ நினைக்கிறீங்க? இவன் காலையில 3 மணிக்கு அதிகாலையில அப்படியே உறக்க கறக்கத்துல அப்படியே பக்கத்துல பாப்பான், பக்கத்துல தன்னை மறந்து உழக்கூடிய வந்தான். சயின்டிபிக்கா பேசுறீங்க, விஞ்ஞானபூர்வமாக பேசுறீங்க. பாத்தீங்களா, ஹார்ட் அட்டாக் 3 மணிக்கு வர்றது காரணம் இதுதாங்கிறது இவ்வளவு நாள் உலகத்துக்கு தெரியாது. நடுவர் அவர்கள் இதுதானே, நல்லா கைதட்டுங்க. இதுதானே உண்மைதானே? உண்மையிலே தம்பி, பெண்களாலதான் நடுவர் அவர்களே இன்னைக்கு சீரழிவுங்கதே நடந்துட்டு இருக்கு. ஒரு பையமார் சும்மாதான் போயிட்டு இருப்பான், அங்க கொஞ்சம் சக்கலக்க பேபி சக்கலக்க பேபி லுக்கு விட தோணலையோ, சக்கலக்க பேபி சக்கலக்க பேபி லவ் பண்ண தோணலையோ. நம்ம பையமாருக்கு பசங்களுக்கு நல்லா தெரியும், இதுல சிக்கி சீரழிஞ்சும் ஒரு நாள் வாழ்க்கையில முன்னேற மாட்டாங்க தெரியும். அதனால அவன் அழகா சொல்லுவான், லவ்ல விழுந்து நாசமா போய் இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும்.
அதனால இன்னைக்குள்ள பசங்க எல்லாம் ரொம்ப உஜாரா இருக்கா நடுவர் அவர்களே. அதனால இன்னைக்கு யூடிசிங்கிறதே கிடையாது, கையெழுத்து இப்ப கிடையாது, முந்தி இருந்தது. இன்னைக்கு எல்லாம் ஆடம் டீசிங் தான் நடந்துகிட்டு. யூடிசிங் போட்டா போலீஸ் உள்ள பிடிச்சு தள்ளிடுவாங்க. ஆமா, ஒரு பையன் தான் இன்னைக்கு ரோட்ல தனியா போக முடியாது தெரியுமா? ஆமா, போக முடியல அவனால. உண்மையிலே நடுவர் பொம்பளை கூட்டத்துக்குள்ள அகப்பட்டவன் எவன் விளங்குனவனு நினைக்கானே. ஏக்க நான் இங்க யாரையும் சொல்லல, பாத்துக்கிடுங்க. வேற ஊர்ல உள்ளவன் அந்த அக்கா எல்லாம் ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு ஒரு சைஸால பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அழகா ஒரு கவிஞன் சொன்னா நடுவர் அவர்களே, மெல்லினமே மெல்லினமே நீ வல்லினம் ஆக வேண்டும் என்ற ஆசையில் விகாரமாகி கொண்டிருக்கின்றாய் அப்படின்னா. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. பாரதி என்ன சொன்னா, சாதமும் வடிக்க வேண்டும் சாதனையும் செய்ய வேண்டும் என்று சொன்னான். இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க சாதனை செய்யறாங்களோ இல்லையோ இனி நாங்க சாதமே வைக்க மாட்டோம் வீட்டுல. புருஷனுக்கு ஒழுங்கா சோறு போட்டீங்களா நீங்க சொல்லுங்க. முதல்ல சோறு வைக்க தெரியுமா, சமைக்க தெரியுமா இப்ப எல்லாம் உங்களுக்கு? ஆனா 1000 தான் சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஒரு விஷயத்துல எனக்கு வீட்டுக்காரியை சம்மதிக்கணும் பாத்துக்கிடுங்க. இன்னைக்கு அந்த தமிழ் குல பெண்மணி மாதிரி, சரி தமிழ் மகள் மாதிரி அந்த கலாச்சாரத்தை அப்படியே பேணி பாதுகாத்துட்டு இருக்கக்கூடியதுன்னா எனக்கு மனைவி தான். சரி சரி, உண்மையிலே நாங்க இருக்க பாத்தீங்களா, நான் வீட்டுக்கு போய் சேரது வரைக்கும் எனக்கு மனைவி சாப்பிடவே மாட்டாங்க. உண்மையிலே சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு கை தட்டு தட்டலாம்லக்கா உங்களுக்கு? கை தட்ட மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியலையே. ஓ, நீங்க இப்ப பரோட்டா திங்கும் போது ஒரு பார்சல் உண்மையிலே சாப்பிட மாட்டான். ஒரு பரோட்டா திங்கும் ஒரு பார்சல். இந்த ஒரு விஷயத்துல நான் பெண்களுக்கு ஆதரவா சொல்லுவேன். ஏன்னா நான் தான் போய் பொங்கணும் பாத்துக்கிட்டு எங்க நல்லா பொங்கி தருவா. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, இங்க இருந்து ஒரு பரோட்டா பார்சல் எடுத்து வச்சிருக்கிய போலுக்கு அங்க போய் பங்க வச்சு திம்பிங்கன்னு நினைச்சேன். எங்க நடக்கும் நடுவர் அவர்களே குடும்பம் இன்னைக்கு? சாப்பாடு இல்ல, மாமனார் மாமியார பேச்சு போயிடுவதற்கு நேரம் இல்ல, குழந்தைகளை பாக்குறதுக்கு நேரம் இல்ல, எதையுமே இல்லாம சீரியல் அப்படியே பார்த்துட்டு கிடக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுப்பு இருக்காக. முதல்ல நல்ல பெண்ணா நல்ல குடும்பத்துக்கு பருப்பை வச்சு நல்லா சமைச்சு கடைஞ்சு போடணும். இன்னைக்கு பருப்பும் இல்ல பொறுப்பும் இல்ல. சரி, உங்க வீட்டு சமையல் விஷயம் என்னாச்சு? அப்புறம் திரும்பி உடனே சமைச்சிருவா நீங்க? அதுக்கு நான் உடனெல்லாம் சமைக்க மாட்டேன், நீங்க அப்படி நினைச்சிட கூடாது. போய் சமைக்க வேண்டியதானே ஐயா? அப்படியெல்லாம் சமைக்க மாட்டேன். அவ சொன்ன உடனே சமைக்கணுமாக்கா? 1000 இருந்தாலும் நம்ம ஆம்பளை அப்படிதானே தம்பி? ஆமா. செல்போனை என்ன தம்பி பாத்துக்கிட்டு இருக்கா? சில வெறும் செல்போனை பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப நிறைய பேருக்கு அது வியாதி ஆகி போச்சு பாத்துக்கிட்டு. செல்போன் ஆனா காட்டாலும் அதே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் பொம்பளை பிள்ளைகளுக்கு கையில செல்போன் அமுட்டு விட்டுனீங்களா அவ்வளவுதான். அன்னைக்கு